நடத்தும் பாலா ஐயா அவர்களுக்கும் ரோஷன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். எனது குருமார்களுக்கும் வணக்கம். இப்போது சூரியனை பற்றி பேசலான்னு இருக்கேன். சூரியன்ன்றது ஒரு ஜாதகத்தில் நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பார்க்குறவங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம். சூரியன் யாரோட போய் சேர்றாரு, இல்லை அதுக்கு முன்னாடி என்ன இருக்குங்க, எந்த கிரகம் இருக்குது, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சூரியனுக்கு முன்னாடி சந்திரன் இருக்குன்னா அவர் 15 நாள் தேய்மான கிரகம். அவர் 15 நாள் ஆக்டிவாக இருப்பார், 15 நாள் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பார். அது எடுத்துக்கலாம். பயணத்தை விரும்புவார், அதிகமாக சுற்றிட்டே இருப்பார். செவ்வாய் இருந்துச்சுன்னா எடுத்தவொடனே ஆக்ரோஷமாக பேசுவார், கை நீட்டுவார். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் அவர்கிட்ட இருக்கும். புதன் இருந்தார்னா நகைச்சுவை பிரியர், ஜாலியாக பேசுவாங்க, எது சொன்னாலும் சிரிப்பாங்க. குரு இருந்தார்னா அவங்க ஆச்சாரம், எது பார்த்தாலும் துடைப்பார், உடனுக்குடனே கை கழுவினே இருப்பார். அவரை சுத்தமாக வச்சுக்குவாங்க, எப்பவுமே நீட்டாக இருக்கணும்னு நினச்சிக்குவாங்க அவங்க சுற்றி. சுக்கரனாக இருந்தால் எப்பவுமே அவர் மேலே ஒரு வாசனை திரவியம் வரும், சென்ட்டோ பவுடரோ, அவங்கள எப்பவுமே ஒரு வாசனை திரவியத்தோடு தான் வச்சுக்குவாங்க. அவங்கள சுற்றியும் அதே மாதிரி தான் இருக்கும். சனி பகவான் இருக்கிறாருன்னா அவங்க கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க, கொஞ்சம் மந்தம் அப்படி சொல்லலாம். அவங்கள எழுந்து வெளியே கலப்புறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ராகு இருந்தார்னா அவர் பேச்சு நடவடிக்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் பேசுகிறதே விதந்தாவாதமாக இருக்கும், பேச்சும் சரி இருக்காது. கேதுவாக இருந்தால் அவர் ஞானக்காரகன், எது சொன்னாலும் சரி சரி சரின்னுவார். எதுவுமே நான் இல்லை, எல்லாமே அவங்க தான் அந்த மாதிரி. அதுபோல் அவங்க ஆன்மீகத்தை பற்றி அவங்க போதும் போதுன்ற மனநிலையே வந்துடும் அவங்களுக்கு. இந்தமாரி ஒரு கிரகத்துக்கும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு நமக்கு இருக்கிற முன்னாடி கிரகம் என்ன இருக்குது, இதுக்கு கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், அவங்க எப்படி இருப்பாங்க. இதை நீங்கள் ஜென்ரலாக எடுத்து பார்த்துக்கலாம் யார் வேணாலும் ஒரு ஜாதகத்தில். சின்ன ஒரு டிப்ஸு மாதிரி இது. நன்றி.